victory. If the world was ending, see our sabuna and mariguna for you. வணக்கம். வணக்கம் பாபு. சித்தப்பா, how are you? I hope you're doing well. தம்பி சண்முகவேல் வணக்கம். பாபு வணக்கம். பாபு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா பாபு? ஹாய் பாபு மாமா. Hi சித்தப்பா. ஹாய் சித்தப்பா. ஹாய் மாமா. Hi Mama, how are you? Hope you're doing good. Today is a very very special day. உங்களோட 50 birthday. 50வது தாண்டிங்க, இன்னும் 50 தாண்டணும். 50வது பிறந்த நாள். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஹாஃப் செஞ்சுரி. அப்புறம் 50 வயசு ஆச்சா? 50வது பிறந்த நாள் கொண்டாடுறியா? சந்தோஷம்டா. 50 வயசு ஆச்சு அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி தெரியவே இல்லை 50 வயசு ஆன மாதிரி. கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போந்து விட்டு அதுக்குள்ளே 50 வயசு ஆச்சு உனக்கு. 50 வயசுலாம் ஒரு வயசு இல்லை, இருந்தாலும் ஒரு வருஷம் சீக்கிரம் போயிட்ட மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெல்லமாக போயிருக்கலாம், ஒரு 30 வருஷத்துக்கு பின்னால் போயிருக்கலாம். ஆனால் வருத்தப்படாதீங்க, எல்லாருமே நம்ம பாட்டியில் என்ன ஒரு நல்ல ஜெனட்டிக் இருக்குன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஏஜிங் வந்து லைக் அ ஃபைன் வைன். எல்லாருமே ஒன்றும் நல்லா இளமையாக இருப்பீங்க. ஸோ நல்லபடி பாட்டிக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். எக்ஸைட்டடாக இருந்துச்சுப்பா. நான் தைலாந்துக்கு வந்து உங்கள் பர்த்டே உங்கள் கூட செலிப்ரேட் பண்ண போகிறேன். நாங்கள்லாம் எப்போன்னு இருக்கோம். இப்போ நானே நினைக்கல பாபு. பாரு, ஒரு பிறந்த நாளைக்கு கப்பலில் வந்து நாங்கள் கேக் வெட்ட வரோம், ஒரு தைலாந்து வரோம்னு ஒரு சந்தோஷம்தான் பாபு. ஓகே, உங்களோட பிறந்த நாள் 2ஆம் மாதம் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ராயா சபுலான் மாதிரி ஹரி ஜாடி வந்து தாகோன், அதனால இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட். பிறந்த நாள் 2ஆம் மாதத்துலேருந்து பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை. அது 4ஆம் மாதம்தான் வந்து இது பண்ணியிருக்கு. Happy 50th birthday, my lovely husband. சண்முகவேல் சுப்பிரமணி என்கின்ற பாபு மாமாவுக்கு இனிய 50வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாபுனே, உனக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாபுமா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. ஹாப்பி பர்த்டே மாமா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மாமா, ஐ லவ் யூ. இந்த நாளில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சித்தப்பா ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. இந்த அண்ணனோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள்றா. வாழ்த்துக்கள் பாபு. Happiest birthday to you சித்தப்பா. Birthday to the best சித்தப்பா. Happy 50th birthday. Wish you many more happy returns of the day. தம்பி சண்முகவேல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. சித்தப்பா, happy 50th birthday. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாபு. Happy birthday Nana. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க, தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க தாத்தா. Wish you a many more happy returns of the day மாமா. இந்த கொரோனால முன்னிட்டு உன் குடும்பத்தோட நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியமும் பெற்று நீண்ட ஆயுளோட சீரும் சிறப்பமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன், கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த கொரோனாவை முன்னிட்டு உன்னோட எல்லா ஆசைகளும் இனிதே நிறைவேற என் வாழ்த்துக்கள் பாபுனே. நீ எது ஆசைப்படுறியோ அது நல்லபடியாகவே நடக்கட்டும், நல்லா இருக்கணும் பாபுனே. May God bless you always with love and happiness forever. All the very best for your upcoming plans. Hope everything goes as you plan. Stay healthy, stay blessed with your family. Take care till we meet again. Take care. பாபு நல்லா இருக்கணும், பாபு வாழ்க்கை நல்லா இருக்கணும், விளையாட்டுமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணும். May God bless you always. வாழ்க்கையில் எல்லா சகலமும் பெற்று வாழ்க்கையில் அவன் நல்லா வெற்றி அடையணும், மேலும் மேலும் நல்லா ஒரு நிலைக்கு வர என்னோட வாழ்த்துக்கள். ஒரு நல்ல காலம் வரும், நல்லா இருக்கும். எப்பயும் நீ ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியமாக, மன வலிமையோட, உடல் வலிமையோட, செல்வ செழிப்போடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். என்றைக்கும் நீ ஆரோக்கியமாக இருக்கணும்,
சந்தோஷமாக இருங்க குடும்பத்து கூட. எப்பயும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணும். எப்பயுமே நல்லா இருக்கணும். நீங்கள் ஆசைப்படுறது அடையணும். வேறு என்ன லட்சியம் இருக்கோ, வேறு என்ன ஆசைகள் இருக்கோ, வேறு என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர நான் விஷ் பண்ணிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். மே காட் கிராண்டட் யூ லாங் லைஃப் வித் அ குட் ஹெல்த் அண்ட் வெல்த் மாமா. அப்புறம் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, எப்பயுமே இப்படி இருங்க, எப்பயுமே சில் ப்ரோ. அந்த ஒரு குவாலிட்டியை வந்து எப்பயுமே கீப் அப் பண்ணுங்கள். May God bless you with full of happiness and health. Always stay happy with your beautiful family. நீங்கள் இன்று போல் என்றும் நல்லா இருக்கணும். அதான் நல்லா இருப்பீங்க, நல்லா இருந்து தான் ஆகணும். May God bless you always. இன்னும் நீங்கள் லைஃப்பில் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும். நல்லா இருக்கும். மே காட் பிளஸ் யூ மாமா. Always keep smiling. யோசிச்சுப்பா, நீங்கள் எப்பயும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நீங்களும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஈவன் இந்த வயசில் கூட. ஐ ஹோப் யூ அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் விஷ் யூ டு சித்தப்பா. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் சித்தப்பா. இன்னும் நீங்கள் உங்கள் வைஃப் உங்கள் சன்னோட ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்னைக்கும் நல்லா இருக்கணும் சித்தப்பா. நீங்கள் May God bless you always. And I know it's a bit too young to say such thing, but yeah, stay happy and hope you are healthy and wealthy always. நீங்கள் மீண்டும் நல்லா இருக்கணும். உங்களோட லைஃப்பில் யஸ்வின் கூடயும் நிஷா சித்தி கூடயும் நீங்கள் இன்னும் இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் தரணும் எல்லா அடுத்த தலைமுறைக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும். So happy birthday to you சித்தப்பா. God bless. உங்களுக்கு அழகான வைஃபு, அழகான சன், forever ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, உங்களை பற்றி பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோவா எதுவும் இல்லை பேசுகிறதுக்கு. பிகாஸ் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே அவ்வளோ மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணதில்ல. பிகாஸ் நம்ம 2 பேருமே ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸில் இருக்கோம். பட் ஸ்டில் யூ ஹேட் பிளேட் ஃபியூ ரோல்ஸ் இன் மை லைஃப். நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அடிப்பட்டு ரொம்ப த்ரோவாக போயிட்டு எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகி இப்போ தான் நல்லா கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு நல்லா இருக்கேன். நான் 2 பேரும் ஒன்றா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எங்கள் அண்ணன் ரொம்ப முன்னெச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க, சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதோட வந்து நான் அடிபட்டுட்டேன். இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து அவன் 50 வயசு பிறந்தநாள் செய்கிறாங்க. அது நல்லபடி செஞ்சால் அவங்களும் அவங்க மனைவி நல்லா இருக்கணும். என்னென்னது 20 வயசு சிங்கிளாக செய்கிறாங்க. இப்போ வந்து கல்யாணம் பண்ணி மனைவியோட பணம் செய்கிறாங்க. சந்தோஷம். ஆனால் அப்போ வந்து நல்லா இருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் அண்ணி கல்யாணம் பண்ணி மொட்டை அடிச்சிட்டாங்க பாதி. பரவாயில்ல, இன்னும் இல்லாமல் சந்தோஷமாக ஐக்கியமாக நல்லா இருந்தால் சரி. Loving, kind and caring man. You are the love of my life. You have always been there for me. I could not imagine my life without you. நம்மெல்லாம் ஒன்றா இருந்தோம். ஏதோ சாப்பாடு கொஞ்சமாக குறைவாக இருந்தாலும் சாப்பிட்றதெல்லாம் வந்து பங்கிட்டு எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். அந்த முன்ன உள்ள இது ஒரு சந்தோஷம்தான் பாபு. என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குவேன்.
படிக்க வைக்கிறது எல்லாம். ஏன்னா எங்களையும் நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்களும் இருக்கோம்னா எல்லாமே அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஏதோ என் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உரிமையாக பிள்ளைங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு அவன்கிட்ட சொல்லுவேன். ஒரு உரிமையாக சொல்லுவேன், அண்ணி சப்பாத்தெல்லாம் துவைச்சிருங்க, என் சட்டையெல்லாம் துவைச்சிருங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகணும். நான் ஒரு உரிமையாக அண்ணின்றதுல ஒரு தம்பி வந்து ஒரு அக்காடை தான் இது செய்க்கா அது செய்க்கான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ வந்து என்கிட்ட உங்கள் உரிமையாக ஒரு அதான் சொல்கிறேன், எனக்கு தம்பி இல்லாத குறைய வந்து நீ தீர்த்துட்ட பாபு. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டை வந்துட்டு நீங்கள் தான் நிறைய டைமில் ஃபீல் பண்ணி வச்சுருக்கீங்க. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு ஜட்ஜாக ஒரு ரெஃப்ரியாக இருந்திருக்கீங்க. அப்பாவை பற்றி எனக்கு புரிய வச்சுருக்கீங்க. அப்பா இப்படி தான், அவர் கோவப்பட்டாலும் எதுக்கு கோவப்படுறாரு அப்படின்னு நிறையா டைம் எனக்கு புரிய வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு புரியுது. அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் புரிஞ்சுக்கிற பக்குவம் வர்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு பக்குவத்தை எனக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. ஓகேவா? மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லிங்கோண்ணா வஸ்தன சுகுஞ்சி அக்கா இந்த தெரிஞ்ச மலர் அக்கா எல்லாம் இருந்த பாண்டிங் உங்கள் கூட இல்லை. ஏன்னா அவங்களாம் உங்கள் கூட இருந்தாங்க. அது கீழே கிஷா எல்லாம் இந்த இது வந்துட்டு அப்படி இன்னும் இதாக இது பண்ணல. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்டாக தான் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கீங்க எனக்கு கீழே உள்ளவங்கக்கிட்ட. தேங்க்யூ ஃபார் தட் சித்தப்பா, ரொம்ப நன்றி. சித்தப்பா வர்றதுனாலே ஒரு பயம் வந்துடும். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போலாம் நாங்கள் ஒரு சித்தப்பா அப்பா, ஒரு சித்தப்பான ஒரு அப்பா நாங்கள் அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு ப்ரோ கூட்டாளி மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட பழகுவீங்க. அதெல்லாம் ஒரு சித்தப்பானா இன்ன வரைக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அது என்றைக்கும் மறக்க முடியாது சித்தப்பா கிட்ட அந்த இது செய்கிறப்ப. ஏன்னா அந்த ஒரு பயம் இருக்குன்னா சித்தப்பா, ஒரு பயம்னா ஒரு சித்தப்பான ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆக்சுவலி எனக்கு உங்ககிட்ட பேசணும்னா கொஞ்சம் பயம். அதனால எனக்கு என்னோட அதர் கசின்ஸ் உங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் என்னால் பேச முடியல. மேபி அந்த சின்ன வயசுலேருந்து பயன்படுத்தி வைப்பாங்க தெரியுமா, சித்தப்பா வந்துடுவார், சித்தப்பா கிட்ட படிக்கணும், அந்த டைம்லாம் மெமரைஸ் பண்ண சொல்லி ஏசுவீங்க தெரியுமா. அதெல்லாம் ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆகி ஒரு மாதிரி சித்தப்பானாலே ஓகே கொஞ்சம் பயப்படணும் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோவா என்னால் உங்ககிட்ட இதாக பேச முடியல. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து நாங்கள் எங்கள் கசின்ஸ்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு குட் லீடராக காமிச்சிருக்கீங்க. மிந்தியெல்லாம் நாங்கள் உங்களை பார்த்து பயந்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு கூட்டாளி ஆகிட்டீங்க எல்லா இடத்துக்கும். அதாவது சின்ன வாண்டுலேருந்து பெரிய வாண்டு வரைக்கும் நீங்கள் ஒரு குட் என்ன சொல்லுவாங்க, குட் மைக் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஸோ கீப் டூயிங் த சேம் திங் உமா. பிரபு, இந்த பூமி வந்து இந்த பிளானட் இது வந்து ஒரு பொன்னான பூமி. ஓகேயா? இதில் வந்துட்டு நம்ம மனித பிறவி வந்து ஒரு விசித்திரமான பிறவி. ஓகேயா? பை சான்ஸ். ஸோ நம்ம பிறந்து நம்ம வந்துட்டு நம்ம கலாச்சாரம் ஒரு இதாகிட்டோன்னா பாசம், ஓகே, இறக்கம், இதெல்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப. அப்படின்னும் போது நம்ம என்னன்னா நம்ம வயசில் நம்ம ஒரு வாலிப வயசு ஆகும்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களுக்கெல்லாம் உழைச்சி இவங்களெல்லாம் ஆளாக்கணும்னு நினைப்போம். ஓகே, அப்புறம் வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணி போயிட்டு நம்ம குடும்பம் ஆளாக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்கணும், நல்லா போஸ்ட்டுக்கு வரணும், இப்படி அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை நினச்சி அந்த குறிக்கோளோட பிள்ளைங்களை இப்படி கொண்டு வரணும், அப்படி வரணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு மாடு மாதிரி உழைச்சி இது மட்டும் நம்ம பிறருக்காக தான் வாழ்ந்துருக்கோம். நமக்காக நம்ம ஒன்றும் வாழவே இல்லை. ஓகேயா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பாபு, நினச்ச மாதிரி வாழ்கிறேன். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதை செய்யலாம். நம்ம வாழ்வது இன்னும் இந்த கொஞ்ச காலம். ஓகேயா? எப்படியும் வாழ்ந்துருவோம். உழைச்சி யாராக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உழைச்சி அவங்களாம் எங்கேயோ போயிடுவாங்க.
அவங்க நம்ம இதில் திரும்பி பார்க்கும்போது நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். தெரியுமா? மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இரு. ஓகேயா? பாபு, பிறந்த நாள் வாழ்த்து. நீ இடத்துல இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன். நோய் நொடி இல்லாத இருக்கணும். என்ன இதாக இருந்தாலும் நம்ம நேரடியாக பார்த்துக்க முடியாது. எனக்கு நோய் நொடியாக இருந்தாலும் நான் சொன்னால் தான் உனக்கு தெரியும். உனக்கு இது நோய் நொடியாக சொன்னால் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் மாதிரி இருக்கணும். அந்த பையனை, உன் மகனை நல்லா ஆளாக்கி நல்ல ஒரு பேர் வர மாதிரி வைக்கணும் ஐயா. என்ன அதுக்கு மேலே சொல்ல தெரியலையா. பிள்ளையும் நல்ல மாதிரி வளர்த்து அவனை ஆளாக்கி ஒரு மனுஷனை ஆக்கி விட்டுருடா. கண்டபடி அங்கங்கே ரொம்ப கூட்டாளியெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நீயும் நல்ல மாதிரி இருக்கணும். உன் பொம்பளையும் உன்னோட மனைவியும் நல்ல மாதிரி இருக்கணும். நமக்குன்னு குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அதனால் நம்ம எப்பயும் நல்லா இருக்கணும். அதனால் எல்லா செக்கப்பு இதெல்லாம் கணக்காக செஞ்சுக்கோங்க. அதான் நல்லது. என்னடா தின்னு போட்ட ஒரு விதை வந்து அவ்வளோ உரமாக வளரும் போது நம்மளால வளர முடியாது. இந்த ஊரில், இந்த நாட்டில் வயசானாலும் வயசு வந்து ஒரு நம்பர் தான். ஓகேயா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நினச்ச மாதிரி இருக்கா, இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்கிறோம். எது எதை நினைக்கணும், எது எதை செய்யணும்னு நினைக்க செய்யடா. அதுவும் செய்யணும்னு நினைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. ஓகே? அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ சந்தோஷமாக இருக்கா பாபு. அவங்கள பற்றி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசணுன்ற நிறையா லிஸ்ட் இருக்குது. ஒப்வியஸ்லி பேசுகிறதுக்கும் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, எனக்கும் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க சித்தப்பா. எனக்கும் ஒரு பிள்ளைங்க ஆயிடுச்சு. My dad is the best father in the world. சித்தப்பா, அதில் ஒரு பா வருதுல்ல, அந்த பாவை நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கீங்க. என் வாழ்க்கையில் எங்கள் சித்தப்பா இல்லைன்னா எங்களுக்கு லைஃபே இல்லை. எங்கள் சித்தப்பா தான் எங்கள் லைஃபு. அவர் இல்லைன்னா எங்களுக்கு லைஃபே இல்லை. அவர் தான் ஒரு முன் உதாரணம். அதுவும் நான் வீட்டில் பேரனா இருக்கிற சார், எல்லா பேர பிள்ளைங்களும் 4 வருஷம் பின்னால் பிறந்தோம் சார். அவரோட பாசம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ அவர் எப்படி ஒரு அண்ணன் மகனை பார்த்துக்கணும், அவர் பிள்ளை மாதிரி பார்த்துக்குவார். ஆனால் நாங்கள் வந்து தொட்டியில் சின்ன வயசில் இருக்கிறப்ப நான் வந்து நீங்கள் வந்து காலை வச்சு எங்களை தொட்டியில் ஆட்டுவீங்க. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். அவர் இல்லைன்னா எவ்வளோ இது என்னால் கற்றுக்க முடியாமல் இருந்திருக்கும். எவ்வளோ இது என்னை அடிப்பார், என்னை சொல்லுவார். என்ன தான் எங்கள் சித்தப்பா எங்களை அடித்தாலும் எங்கள் மனசில் இன்னும் வந்து அவ்வளோ அவரை வந்து கடவுள் போல் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கோம், எல்லாமே அடி வாங்கியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து அடி வாங்கியிருக்கோம். நாங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறோன்னா இவ்வளோ ஓரளவு எல்லாமே நல்லா வந்திருக்கோம். நம்ம வீட்டில் எல்லாம் நீங்கள் எல்லாம் கொடுத்த அடியில் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும். அவரோட அந்த நல்ல நல்ல விஷயம்லாம் வந்து நான் இன்னும் இந்த என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நான் பரப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட நல்குணங்கள் எல்லாமே நம்மளும் எடுத்து போய் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்பயும் எனக்கு ஒரு பையனாக ஆயிடுச்சு. நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். என் லைஃப்லேயும் சரி, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க சித்தப்பா. இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறி எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கீங்க. என் வாழ்க்கையில் அவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா என்ன நான் டிசிஷன் எடுத்தாலும் அவரை கேட்டு தான் எடுப்பேன். அவரை கேட்காம வந்து எந்த டிசிஷனும் நான் எடுத்துக்கல. ஸோ என்ன செஞ்சாலும் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர்கிட்ட கலந்து பேசினா தான் எல்லாம் நல்ல ஐடியா கிடைக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் தான் வந்து வந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். எனக்கு முக்கால்வாசி பேர் நம்ம குடும்பத்தில் உள்ள வந்து எல்லா யங் ஜெனரேஷனுக்கும் நீங்கள் தான் ஒரு ரோல் மாடல். நீங்கள் உங்கள்கிட்ட தான் கைட்னஸ் எல்லாம் கேட்போம். இப்போ நீங்கள் வந்து மெயினாக இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல கைடன்ஸாக இருந்திருக்கீங்க. ஒரு நல்ல கைடன்ஸாக ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்கலி எல்லாத்துக்கும் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல வழிகாட்டி அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் SPM ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐ கால்ட் யூ. தென் இந்த படிக்கிறத பற்றிலாம் பேசுகிறப்ப ஐ ஆஸ்க் சஜஷன் வித் யூ, லைக் இது படிக்கலாம் அப்படின்னு. தென்
ஐ மீன் நீங்கள் சொன்ன அந்த ஒரு திங் ஆக்சுவலி பிகம் எப்படி சொல்கிறது, என்னோட லைஃப் இன்ஸ்பிரேஷன், மோட்டோ ஆஃப் மை லைஃப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலி நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன், அந்த ரிலேட்டட் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அதை நோக்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப லைக், ஆனால் என்ன பண்ணுறது சித்தப்பா, நம்ம வீட்டில் தான் காசு இல்லாமல் நான் அதான் அப்படிலாம் பிறந்துட்டுமே அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப யூ சே ஒன் திங் என்னன்னா வந்துட்டு, எங்கே பிறந்தோன்றது நம்ம தப்பு இல்லை, பட் நம்ம சாவறப்ப எங்கே சாவ போகிறோன்றது தான் நம்மளோட தப்பு அப்படின்னீங்க. அண்ட் எவ்ரி டிசிஷன் ஐ மேக் ஐ ஜஸ்ட் சே தட் டு மை செல்ஃப். குடும்பம்னா என்ன, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் வி மஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் அவர் ஃபேமிலி. அந்த வார்த்தை, அந்த blood இஸ் ஆல்வேஸ் திக்கர் தென் வாட்டர். ஸோ அந்த வார்த்தையை வந்துட்டு உங்கள்கிட்ட தான் கேட்டிருக்கேன், உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். வி ரியலி ப்ரவுட் டு ஹேவ் சம் ஒன் லைக் யூ இன் அவர் ஃபேமிலி. எஸ்பெஷலி எனக்கு இந்த மாதிரி சித்தப்பாவா, என் சித்தப்பா அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான்லாம் வந்துட்டு சித்தப்பானா எப்படி இருக்கணுன்றதை வந்துட்டு ஐ எம் ப்ரவுட் டு டெல் தெம் ஹூ இஸ் சித்தப்பா ஆக்சுவலி. லைக் அவங்களுக்குலாம் சித்தப்பானா வேறு ஸ்டோரி இருக்கும் பீப்புள் அவுட் தேர். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அப்படி இல்லை. சித்தப்பா, மாமா, யூ ஆல் ஆர் வெரி ஸ்பெஷல். நீங்கள் வந்துட்டு எல்லா ரோலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்க. ஒரு சித்தப்பாவா, ஒரு மாமாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பையனா, ஒரு அப்பாவா. சில பேர் சித்தப்பானா சில வீட்டில் இருக்காங்க, சித்தப்பா ஐயோ சித்தப்பா வராங்களா, ஐயோ கடுப்பாக இருக்கா, அந்த மாதிரிலாம் தொடரல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் சித்தப்பா வந்து எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி. நீ வந்தால் எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி பார்க்கணும். தீபாவளி வந்தால் கூட அது இதில் நீ வந்துட்டு ஐயோ பாபு வந்துருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். நீங்கள் இருந்தாலே ஒரு ஃபேமிலியில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்க இருக்கும். ரெண்டாவது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா அவ்வளோ நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் இல்லாத சொல்யூஷனே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஆல்வேஸ் ட்ரைங் டு மேக் மீ சம் ஒன். இந்த ஃபேமிலியும் சரி, இந்த உலகத்துலேயே யூ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் மீ சம் ஒன், ஒரு ஆளா. ஈவன் தோ நான் உங்கள்கிட்ட எப்போது பேசுகிறனோ பேசலையோ, கனெக்ஷன் மிந்தி மாதிரி இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் மாறி இருக்கோமோ மாறலையோ, என்னை படிக்க வச்சுதான் அவர் தான். ஸோ ஒரு சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்ததும் அவர் தான். பாபு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அவனை பற்றி. ஒரு 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 என்னன்னா எல்லா இதுலேயும் ஒரு அவசரமான சூழ்நிலையில தான் அவன் இருக்கிறான். How do I describe him? He's such an Iron Man. He's so brave, so ambitious. He have a lot of things to be achieved. லைக் சிங்கப்பூரில் போய் வேலை செய்கிறது எவ்ரி ஒன் திங் இட்ஸ் வெரி சிம்பிள். பட் அங்கே படுற அவமானம், அங்கே படுற அந்த ப்ரெஷர், எவ்ரி திங் இட்ஸ் வெரி ஹார்ட், வெரி டிஃபிகல்ட். அண்ட் I know it's too young to say such thing, but still it's very difficult for me to work there. But எல்லா ப்ராப்ளம் அப்பயும் வந்துட்டு one thing that I think, the thing that I thought about is, நான் சாவறப்ப I don't want to சாவறான் like this. நான் ஒரு நல்ல வீட்டில் நல்லபடியாக இது பண்ணணும். Like that literally changed me, I can say that. Yes, so thank you so much for that. And அந்த மாதிரி ஆக்சுவலி நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க, நிறையா and yes, but this is what really like inspired me. I don't know whether யாராச்சும் உங்ககிட்ட இதை சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு, but you are really a very very good motivator. Yes, and thank you so much for that. I believe எங்கள் எல்லாத்துக்குமே அது வேணும், அது தேவை. அண்ட் நீங்கள் எங்கள் எல்லாத்தையுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. And yes, thank you so much for that. Thank you for everything you did for us.
எஸ்பெஷலி எனக்கு, எஸ்பெஷலி ஃபார் மீ அண்ட் ஃபார் மை சிப்ளிங்ஸ். அது உங்களுக்கு எவ்ரி டைம் சொல்கிறதுக்கான சான்சஸ் கிடைச்சதில்ல. அந்த சான்ஸ் கிடைக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி ஃபார் மீ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் யூ டிட் ஃபார் மீ. சின்ஸ் த டே ஐ வாஸ் born until now, நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி செய்கிறதுல ஃபெயில் ஆனதில்லை. ஆக்சுவலி இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் யூ டிட் எவ்ரி திங் ஜென்யூன்லி ஃப்ரம் யுவர் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க, எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து டிகிரி செய்யணும், நான் வந்து ஒரு ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கூட சீக்கிரமாக நான் டிகிரி கண்டினியூ பண்ணுவேன் as you wish. And thank you for all the advice. Thank you for listen my problem, to give a solution. தேங்க்ஸ். எங்களுக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல மென்டராக, ஒரு கைடாக, அப்போலேருந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, மேபி நாங்களாம் ஒரு அளவு நல்லா வந்ததுக்கு நீங்களும் ஒரு முக்கிய, எல்லா மாமாலாம் அப்புறம் நீங்களும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கீப் கூல், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, இதே மாதிரி சில்லாக இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. ஏன்னா எல்லா இதுக்கும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. Since the day I was born until now, always stand for me. இப்போ எனக்கு நான் எப்படின்னு தெரில, பட் ஐ எம் ஹாப்பி தட் ஒரு காலத்தில் ஐ வாஸ் இன் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் உங்ககிட்ட. ஐ டோன்ட் நோ இப்போ எப்படி, அதெல்லாம் எனக்கு தெரில. பட் ஃபார் மீ யூ ஆர் தி ஸ்பெஷல் ஒன் ஃபார் மீ. ஃபார் எவர் நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் யுவர் பிளேஸ் இன் மை ஹார்ட். ஐ ஹோப் யூ நோ இட். இது பேசணுன்னா நான் ஒரு புக்கே எழுதலாம் அவங்கள பற்றி. எஸ், அவ்வளோதான் என்னால் சொல்கிறதுக்கு. யூ ஆர் தி ஸ்பெஷல் ஒன் இன் அவர் ஃபேமிலி, நாட் ஃபார் மீ. எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஒன். எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மாமா. மை சிக்னேச்சர் வேர்ட்ஸ் ஃபார் யூ. சின்ஸ் மின்னிலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். anyone can be a father, anyone can be a father. even நாய், பூனை, கழுதை கூட எல்லாமே can be a father, but it will take someone special to be a dad. you are my dad, you know it. நான் இது மிந்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோட்ஸ் நான் படித்ததுலேருந்து எனக்கு வந்துட்டு அப்படி பதிஞ்சிருச்சு. that's you for me in my life. கூட இருந்த மெமோரிலாம் மறக்க முடியாத மெமோரி. எனக்கு நீங்கள் 75, நான் 90, எனக்கு உங்களுக்கு ஒரு 15 வயசு வித்தியாசம். ஆனால் தென் வந்து நீங்கள் எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பீங்க, நாங்களும் உங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பீங்க. நீங்களே ஏசி இருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, நம்மளும் ஒரு நல்ல கூட்டாளி மாதிரி இருந்திருக்கோம். என்ன இருந்தாலும் ஓப்பன் டாக்காக எல்லாருக்கும் எங்கள்கிட்ட ஓப்பன் டாக்காக பேசுவீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நினைவுகள்லாம் சொன்னால் எப்படி சொல்கிறது, எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு ரியாக்ஷன் பண்ணுறது கூட நினச்சா கூட எனக்கு கண்ணில் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு கண்ணு கலங்கிருக்கு. ஸோ பேசிக்லி அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. பி ஹாப்பி, லீவ் யோர் லைஃப் ஃபுல்லஸ்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்லுவாங்க, மனக்கசப்பு இருந்துச்சுன்னா அது தள்ளி விட்டு தத்தாவும் சொல்லுங்கள். நம்ம நெகட்டிவ் எடுத்துகிட்டு எங்கேயும் போகிறதில்ல, பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போனால் நம்ம ஒன்றும் எங்கேயோ போவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா இதாக இருக்கணும். எந்த சூழ்நிலை என்ன வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அன்போட பாசத்தோட அழகாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்டா கடைசி காலம் வைக்கும். அப்புறம் சித்தப்பா என்னை மறந்துட்டீங்க வைக்கிறேன். நீங்களும் எனக்கு ஒரு கார்டியன் தான், மறந்துட்டீங்க. ஆல்வேஸ் கீப் an eye on me. என்ன சொல்லணும் எனக்கு தெரியவில்லை. நீ எனக்கு தம்பியாக கிடைச்சது நான் முன் ஜென்மத்தில் செஞ்ச ஐயோ என்னது இந்த பிறந்த நாள் பொங்க என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ தான் ஒரு 5 வயசு பையனை பார்த்த மாதிரி இருக்குது. பேச்சு போட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது. இந்த பையனுக்கு இன்றைக்கி 50 வயசு ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தம்பிங்களுக்கே 50 வயசு ஆயிடுச்சுன்னா அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போயிருக்கலாம். சீக்கிரமாக முன்னோக்கி வந்துட்டோம். கிட்ட பிடிச்சது என்னன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு.
அந்த ஒரு வேர்ட்ஸு இன்னைக்கு பிள்ளைங்களோட தைரியமாக நான் முன்னோக்கி வந்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான். வேறு 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 I'm sorry for the incidents that happened before. I'm so sorry. I'm telling you one thing, நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டே ஆகணும். எல்லாம் மாறிட்டாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் சத்தியமாக எந்த விதத்துலேயுமே நான் மாறலை, எந்த விதத்துலேயுமே உங்கள் யாருக்கிட்ட இருந்தும் நான் விலகவே இல்லை. மேபி கனெக்ஷன் மேக் அஸ் திங்க் தட் வே, லைக் அந்த கனெக்ஷன் மிந்தி மாதிரி இல்லை, அந்த பேச்சு மிந்தி மாதிரி இல்லாதனால அப்படி இருக்குது. பட் தென் அந்த மாதிரிலாம் இல்லை. யாரும் மாறல. அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்களும் மாறல, நானும் மாறல. வருஷமாக தூரமாகவே இருந்துட்டீங்க. எப்போ எங்கள் கூட இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எங்களுக்கு என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து எட்ட இல்லாமல் கிட்டத்தில் வேலை செஞ்சால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு தைரியம் கொடுக்குது. எல்லாரும் எட்ட இருக்காங்க, 2 பேர் எட்ட இருக்காங்க, அது இன்னும் எட்ட இருக்கேன். ஸோ கிட்டத்தில் வேலை கிடைக்கணும்னு எனக்கும் ஆசை. அதே சமயத்தில் உன்னோட ஆசை எதுவோ அது நல்லதாகவே நிறைவேற்ற போகுது. நான் வாழ்த்துற போகிறேன். இவ்வளோ நாள் நம்மளை விட்டு வெளிநாட்டிலேயே இருக்கிறான். அவன் என்றைக்கு நம்மளோட வந்து எல்லா தடையும் ஒன்றா இங்கேயே இருக்கணும்னு என்னோட ஆசை. அவனோட நேரம் எல்லாம் வெளிநாட்டிலே இருக்குது. அது எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நாள் வரும். அவன் சீக்கிரம் நம்மளோட வந்து இருக்கணும்னு, நம்மளோட இருந்து இங்கேயே நம்மளோட இருக்கணும்னு நம்ம எல்லாம் கடவுளை வேண்டுவோம். முடிஞ்சால் இந்த பக்கம் வேலைகளை தேடிக்கிட்டு இப்படி வந்து குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருக்கு. அதுதான் ஐயா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கும் வயசாகிடுச்சு, எப்படின்னு தெரியாது. எல்லாம் கண்ணுக்கு நேர் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஐயா நான் சொல்கிறேன். ஒரு நாள் வெளிநாட்டிலே இருந்துட்டீங்க. நான் பாட்டிக்கும் வயசாச்சு, ஏன்னா எல்லாத்துக்கும் வயசாச்சு வேறு. ஏன்னா இருக்கிற வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்துக்கிட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன். இந்த டைம் எப்போ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது எப்போ கம்மிங் சூன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் சித்தப்பா. அதுதான் சித்தப்பா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் எங்கள் கூட இருக்கணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் சித்தப்பா. மீண்டும் சொல்கிறேன், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். கண்ணுக்கு தெரியாதவன் நம்மளை காத்தருட்டோம். ஒன்ஸ் அகெயின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சித்தப்பா. மாமா ஹாப்பி பர்த்டே மாமா. இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். I love you. Always love you mama. Love you, Mama. I love you always சித்தப்பா. We love you Naina. இந்த லைஃப் எப்போ முடியும்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் லைஃப் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சித்தப்பா. Thank you so much. Be happy always and enjoy your day. Okay? Bye. Okay, Babu. Okay, bye. Bye. Take care. Bye. Bye-bye. Bye-bye. Okay, take care சித்தப்பா. Bye. See you soon. Peace out.